ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸி ஸ்நாக் ரெசிபி பொட்டேட்டோ பட்டன்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 இல்லை 3 பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இந்த துருவுன்னு உருளைக்கிழங்குல நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அந்த மஷ்ரூம் ஷேப் தர்றதுக்காக ஒரு பாட்டில் இல்லைன்னா ஒரு மூடி எடுத்துக்கிட்டு அதை ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் பால்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான மஷ்ரூம் ஷேப்பில் அந்த பொட்டேட்டோ பட்டன்ஸு கிடச்சிரும். இப்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பாட்டில் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அந்த பால் மேலே ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான மஷ்ரூம் ஷேப் வந்திருக்குன்னு. இப்போ மீதி இருக்கிற டோவில் நம்ம இதே மாதிரி மஷ்ரூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மஷ்ரூம்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அது கொதித்ததும் இந்த ரெடியான மஷ்ரூம்ஸை நம்ம அந்த தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். இந்த பாயில் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோ பட்டன்ஸு 1 by 1 அதில் ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாமே தண்ணிக்கு அடியில் இருக்குது. அது பாயில் ஆன உடனே, நல்லா வெந்த உடனே அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு மேலே வரும். ரெடியான பட்டன்ஸ் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு, ஆயில் சூடானதும் அதில் நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ண கார்லிக், அப்புறம் ஸ்லிட் பண்ண க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷனலாக கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பொட்டேட்டோ பட்டன்ஸில் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சால்ட்டு, நம்ம தாளித்து வச்ச வெங்காயம், கார்லிக்கு, க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸிங்க, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கேண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். ஃபைனலாக நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு கார்னிஷிங் முடிச்சுக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.